மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலை அருளிய அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு தமிழ் புத்தாண்டு இன்னும் சில மாதங்களில் பிறக்க இருக்கின்றது. குரோதி தமிழ் புத்தாண்டு பலரது வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. காரணம், சித்திரை மாதத்திலே குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியிலையும் இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசிக்கு சென்று ராகுவுடன் இணையப் போகிறார். இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் மேசராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை என்ன மாற்றங்கள் ஏற்படும், எப்படி இருப்பார்கள், அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட போகின்றது என்பதனை சற்று பார்ப்போம். மேசராசி நேயர்களை, சோர்வில்லாமல் எப்பொழுதுமே உற்சாகத்தோடு செயல்படும், வீரத்தை வெற்றியாக கருதும் செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, ஜென்ம குரு சித்திரை மாதத்தில் இடப்பெயர்ச்சி ஆகி 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். ராகு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும், கேது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிலும் பயணம் செய்ய போகிறார். ஆண்டு முழுவதும் லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவான் ஆண்டினுடைய இறுதி முடிவில், இறுதி பாகத்தில் 12ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்பத்தான் அவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாக போகிறது. அப்போ வேலை தொழில் என்று பார்த்து கொண்டுமானால், புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலைக்காக தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, தொழில் விருத்தி, வியாபார விருத்தி, வியாபாரத்தில் லாபம், எதிரிகள் தொல்லை நீங்கும், எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டாகும். வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வைகாசி மாதத்திற்கு பின்பு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டு. நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். வருமானம் பல மடங்காக உயரும். கடன் அப்படின்னு எடுத்துன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். கொடுத்த பணம், வெளியில் நின்ற பணம் கண்டிப்பாக கைக்கு வந்தே கிடைக்கும். அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8, 10 இடங்கள் மீது விழுவதால் பணம் பல வழிகளில் வந்தாலும் கூட அதில் சில பிரச்சனைகளும் உங்கள் கூடவே வந்து கொண்டிருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் பயணம் செய்யும் குருவின் பார்வை 6ஆம் வீட்டில் உள்ள கேது மீது விழுகிறது. அப்போ நோய்கள் நீங்கும், ஆரோக்கியம் அதிகமாகும். புரட்டாசி மாத இறுதியில் குரு பகவான் வக்ரமடையும் போது அந்த பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுப்பவர்கள் கேட்பவர்கள் எழுதி வைத்து கொண்டு நீங்கள் கொடுத்தால் அது மிக சிறப்பாக இருக்கும். ஜென்ம குரு இடமாற்றம், குழப்பம் நீங்கும், மனக்கவலை குறையும். இந்த குரோதி ஆண்டில் மேசராசி அன்பர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் பேச்சில் சொக்க வைப்பீர்கள். இந்த புத்தாண்டு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் நிற்கும் நேரத்தில் பிறப்பதால் அடிப்படை வசதிகள் உயரும், புதிய கட்டிடங்கள் நிறைவேறும். சாதுரியமாக பேசி பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். கைமாறாக கடனாகவும் வாங்கியிருந்த பணத்தையும் திருப்பி தருவீர்கள். பிள்ளைகளுடைய அந்தஸ்து உயரும். பூர்வீக சொத்தில் சேர வேண்டிய பங்கை கேட்டு வாங்குவீர்கள். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும். அப்போ 7.5 சனி பகவான், அந்த சனி பகவான் 11 மாதங்கள் லாபஸ்தானத்தில் பயணம் செய்து தொட்டதெல்லாம் துலங்க வைப்பார். சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் செய்யும் செயல்களில் நிதானம் தேவை. குரோதி ஆண்டுடைய இறுதியில் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதம் 15ஆம் தேதி முதல் 7.5 சனி ஆரம்பமாகிறது. இந்த மேசராசி நேயர்களுக்கு சம்பாதித்த பணத்தை, பல வகைகளிலே வந்த பணத்தை கவனமாக கையாளுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியானது இந்த குரோதி வருடத்திலே நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 11 மாதங்கள் லாபத்தில் இருந்து சனி பகவான் அள்ளி கொடுத்த பணங்கள் அனைத்தும் அந்த வருடம் இறுதியிலே விரயமாவதற்கும்
வாய்ப்புகள் உண்டாகும். உடல்நிலையில் அக்கறை தேவை. மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும். ஏனென்றால் வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, தங்க நகை ஆபரணங்கள் வாங்குவது போன்றவற்றில் செலவு செய்தால் உத்தமமாக இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வருடப்பிறப்பு முதல் 30/4/2024 வரை குரு பகவான் உங்கள் ராசியில் சென்ம குருவாக நீடிப்பதால் அடுக்கடுக்காக வேலை இருந்து கொண்டே இருக்கும். வருங்காலங்களை பற்றிய அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டுக்கு வெளியிலும் சிலர் உங்களை புறக்கணிப்பதாக இருப்பார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு அவமானங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்திலும் வரக்கூடும். அரசாங்க அதிகாரிகள் பகைத்து கொள்ளாதீர்கள். வெளி உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் வெளியில் ஹோட்டலில் போய் அந்த விதவிதமாக சாப்பிடக்கூடிய அந்த பழக்கங்களை மாற்றுவது நல்லது. குரு பகவான் 1/5/2024 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசியை விட்டு விலகி 2இல் அமைவதால் சோர்வு களைப்பு நீங்கும். உங்கள் கோபம் குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு நீங்கி அமைதி திரும்பும். ஈகோ பிரச்சனைகளால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். தள்ளிப்போன கல்யாணம், சீமந்தம், நல்ல விஷயங்கள் இப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும். வங்கி கடன் கிடைத்து புது வீடு கட்ட தொடங்குவீர்கள். உங்கள் மகளுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமையும். பூர்வீக சொத்து பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வேண்டியது குறைவில்லாமல் கிடைக்கும். அதில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். அதிக சம்பளம் சலுகையோடு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாமே கிடைத்தாலும் கூட இந்த மேசராசி அன்பர்கள் எப்பொழுதுமே அவருடைய உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, இருக்கின்ற இடத்தை சுற்றி இருப்பவர்கள் அவர்களுடன் நன்றாக பழகி நல்ல முறையிலே அவர்கள் இருந்தால் அனைத்துமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சொந்த ஊரில் அவங்களுடைய செல்வாக்கை இழக்க நேரிடும். அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. 12ஆம் வீட்டில் ராகு மறைந்திருப்பதால் மறைமுக ஆதாயம் உண்டாகும். மின்சாரம், சமையலறை சாதனங்கள் பழுதாகும். திடீர் பயணங்கள், திடீர் அலைச்சல்கள் அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்து விடாதீர்கள். ஏன்னா வழக்கில் அலட்சியம் காட்டாதீர்கள். கேது பகவான் வருடம் முடிவிலே அந்த 6ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றிகளை காண்பீர்கள். அதே நேரம் அந்த 6ஆம் இடம்ன்றது நோயை குறிக்கக்கூடிய இடமாக இருப்பதால் கண்டிப்பாக இவர்களுக்கு நோயால் இவர்கள் அவதிப்படுவார்கள். வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய முதலீடுகளில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த ஜனவரி, பிப்ரவரி, நவம்பர் மாதங்களில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகும். அந்த நேரங்களில் அவர்களுக்கு லாபம் 2 மடங்கு ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் மற்றவர்கள் வேலை செய்து பார்க்க வேண்டிய சக ஊழியர்கள் அவர்களிடம் நல்ல ஒரு அந்யோன்யமாக பழகி ஒரு நல்ல விஷயங்களோடு இருந்து அவர்கள் குடும்பம் நல்லது கெட்டது எல்லா விதங்களிலும் பங்கெடுத்து கொண்டு அவர்கள் சென்றால் அவர்களுக்கு மேற்கொண்டு வாழ்க்கை சிறப்படைவதற்கான வாழ்க்கை இதாகும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே ஒரு சின்ன பிரிவினைவாதம் உண்டாகும். அதனால் சில விஷயங்களில் முட்டுக்கட்டை போடுவார்கள். சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்கள் மதுரை மாவட்டத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சென்று வணங்கினால் நல்ல ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகலாம். அதே மாதிரி ஆசைகள் நிறைவேற்றுவர்கள், நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதனால் இந்த குரோதி வருடத்தில் கண்டிப்பாக மேசராசி அன்பர்கள் ஒரு முறையாவது மதுரையிலேயே அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து வந்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.